வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜக பொறுப்பாளர் அர்ஜுனமூர்த்தி அண்ணாமலைக்கு சமீபத்தில் கடிதம் எழுதியிருந்தார்ல, என்ன உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்படி கொச்சையாக பேசுகிறாங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை மோசமாக சித்தரித்து படம் போடுறாங்க, முகம் சுளிக்கக்கூடிய வகையில் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, அதனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய சப்போர்ட்டர்ஸுக்கு நல்ல உபதேசத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நாட்டை மாற்றலாம் அப்படிங்கிற வார்த்தையை அர்ஜுனமூர்த்தி பயன்படுத்தி கடிதம் எழுதியிருந்தார். இப்போ என்ன தெரியுமா, சரவணகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை இயக்கத்தில் இருக்காங்களே அவங்கள மிக கொச்சையாக பேசியிருக்காரு, பதிவு போட்டிருக்காரு. இவர் யாருன்னா, திருச்சி புறநகர் பாஜக இருக்குல்ல, அதனுடைய சமூக ஊடக பிரிவுடைய மாவட்ட தலைவராம். அவர் போட்ட பதிவை வெளியில் சொல்லக்கூட முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். என்னன்னா, அண்ணாமலை கூட நிறைய பெண்கள் இருக்காங்க, அதனால தான் அவர் கூடவே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அந்த பெண்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க, அண்ணாமலை கூட சேர்றாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. பிஜேபியுடைய பொறுப்பாளர், திருச்சி புறநகர் மாவட்ட பாஜகவுடைய சமூக ஊடக பிரிவுடைய தலைவர். இப்போது இந்த பதிவுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அண்ணாமலை இயக்க வாலண்டியர்ஸ் ஷேர் பண்ணி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க மிஸ்டர் அர்ஜுனமூர்த்தி அவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமா பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க? அண்ணாமலை இயக்கத்தில் பல பேர் சேர்றாங்கல்ல, அண்ணாமலை கிட்ட ஏதாவது பதவி இருக்கா? அப்போது போனால் பதவி கிடைக்கும், செட்டில் ஆகலாம், ஏதாவது கான்ட்ராக்டில் பணம் கிடைக்கும், கமிஷன் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க? ஒரு தனி மனிதனை நம்பி இத்தனை லட்சம் பேர் சேர்றாங்க, ஏன்னா நல்ல மாற்றத்தை அண்ணாமலை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில். அதை எப்படி கொச்சைப்படுத்தியிருக்காரு பாருங்க பிஜேபி நிர்வாகி. இப்போது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினாரை ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள், அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். நாங்கள் நயினார் கும்பலை திட்டுறதே விட்டுறோம், ஓப்பன் சேலஞ்சு. நயினார் அந்த சரவணகுமார் மேலே நடவடிக்கை எடுப்பாரா? கண்டிப்பாக எடுக்க மாட்டார், ஏன்னா தூண்டி விடுறதே நயினார் அண்ட் கோ தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பதிவுகள் போடுறதை பார்க்குறோம். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரெண்டாவது இந்த ஜூலை மாதம் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம் அப்படின்னு சொல்லி வி த லீடர்ஸ் இயக்கம் பல விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் ஜூலை 12 அண்ணாமலை தலைமையில் பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய மாநாடு. இப்போது வேறு என்னென்ன ப்ரோக்ராம்ஸை வி த லீடர்ஸ் இயக்கம் நடத்த முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஜூலை 11 சென்னையில் கபடி டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வுக்காக கபடி டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. ஜூலை 12 பொள்ளாச்சி மீட்டிங்கு, ஜூலை 15 பைக் ரேலி இங்கன்னா சேலத்தில், ஜூலை 19 நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஜூலை 19 மட்டும் ஸ்கேட்டிங் ரேலி ஈரோடில் நடக்குது. அடுத்து திருவள்ளூரில் 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி. அதே ஜூலை 19 மருத்துவ முகாம் நடக்குது கோயம்புத்தூரில். அதே 19 வாக்கத்தான் நடக்குது தருமபுரியில். அடுத்து அந்தியூரில் மராத்தான் நடக்குது. சைக்கிளத்தான் சென்னையில் நடக்குது, சைக்கிள் போட்டி, சைக்கிளிங் போட்டி 19 இவ்வளவு நடக்குது. 24 வாக்கத்தான் சேலத்தில் நடக்குது. இதெல்லாம் பி த லீடர்ஸ் இயக்கம் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸு. இந்த எல்லா ப்ரோக்ராம்லையும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை பதிவு செய்வதற்காக வாசகங்கள், போர்டு, சாட்டு இதெல்லாம் வச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க வாலண்டியர்ஸ். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.